சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முத்து செல்வத்துக்கு எப்படியாவது பைசா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அலையிறாரு. ஒன்றுமே அவரால் பெரட்ட முடியல. அப்போ தான் ஒரு யோசனை பண்ணுறாரு. பேசாமல் நம்ம வண்டி புக்கை வச்சு வாங்கி கொடுத்துருவோம். அது மீனாவுக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம எப்படியாவது பணத்தை கட்டி திருப்பிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. நேராக ஒரு ஃபைனான்ஸிட்ட போகிறாங்க. அண்ணே இந்த கார் புக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து பணம் தரணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி இங்கே பாரு, இது நீ டியூக்கு எடுத்திருக்க, இதெல்லாம் வாங்க முடியாது. உன் சொந்தக்காரனா சொல்லு, நான் தாரேன். சரியா, இது வரைக்கும் முன்னூட்டி உனக்கு தந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடிலாம் சொந்தக்கார தானே வச்சுருந்தேன், எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு நான் டியூவுக்கு வாங்கியிருக்கேனே, அது என் வீட்டை வாங்கி கொடுத்துருக்கா. அது இன்னும் ஒரு டியூ தானே இருக்குது, ப்ளீஸ்ண்ணே பார்த்து செய்யுங்கண்ணே. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 1,00,000 தேவைப்படுதுண்ணே, அதுக்கு தானே அப்படிங்கிறாங்க. தம்பி இங்கே பாரு, உனக்கு அவசர தேவைனாலே நான் யோசிப்பேன். இதில் உன் நண்பரோட அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள், அதுக்கு பணம் வேணும்னு வந்து கேட்குறேன். இது யாருமே செய்ய மாட்டாங்க தம்பி, போயிட்டு வா. ஏன் தம்பி இவ்வளோ இழிச்ச வாயினா இருக்க? ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு பிறந்த நாளுக்கு நீ எது கொடுக்குற? அவனால் முடியலன்னா சும்மா கிடக்குறான். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஒன்றும் செய்ய தேவையில்லையே. நீ ஃப்ரெண்டோட 60வது பிறந்த நாள் போகிறியா, 50 100 மொய் கொடுக்கல, 1000 கூட இல்லை 2000 கூட, அதோட முடிச்சுக்க. இப்படி நீ 1,00,000 2,00,000 கொடுத்தா ரொம்ப கஷ்டப்படுவோம் முத்து அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் அடுத்தவனா அப்படி சொல்லிடலாண்ணே, அவங்கள மாதிரி சொல்லி கடந்து போயிடலாண்ணே, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தம்பி, எனக்கு தெரிஞ்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா, உனக்கும் பல தேவைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து இப்படி ஃப்ரெண்டுக்கு நான் பணம் வாங்கி கொடுக்குறேன் வைக்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். நீனும் சாதாரண ஒரு டிரைவர் தான். உனக்கு என் நாடு பொழப்பு ஓடுதா ஓடலையா அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் இருக்குது. அதில் நீ எப்படி டியூ கொட்டுவேன்னு நான் யோசிப்பேன். இப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்க போகிறேன், நான் சரியாக வராது முத்து, நீ கிளம்பு, வேறு இடத்த பார்த்துக்கோப்பா. நான் அந்தளவுக்கு பணம் என்கிட்ட இல்லை சரியா. நான் வந்து உன்னை தந்துட்டு அது வாங்கிறதுக்கு நான் போராடிட்டு கிடக்கூடாது. அதுபோக நீ ரொம்ப கோவக்காரன்னு எனக்கு தெரியும். அண்ணாச்சிக்கிட்ட இப்படி தான் கடன் வாங்கியிருந்தேன், வாங்கிட்டு அவர்கிட்டயே முண்டுனேன். அப்புறம் அவர்கிட்டயே செட்டில்மெண்ட் பண்ணேன். அவர் ஒரு காரை வாங்கி வச்சுட்டுலாம் பண்ணார், எனக்கு எல்லாமே தெரியும். தயவுசெய்து வேண்டாம் முத்து, நான் அவன்கிட்ட நல்லா பழகுறேன், இதே பழக்கம் எப்போவும் நீடிக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நிறைய இடம் போய் கேட்குறாரு, ஒன்றும் செட் ஆகலை. உடனே நினைக்கிறாரு, எப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோன்னு தெரியலையே. நான் வேறு அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டேனே, எப்படியாவது வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் பணம் தந்துடுறேன்னு சொல்லிட்டேனே, இதை நம்பி அவன் எல்லா பக்கமும் சொல்லி வச்சிட்டானே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சமையலுக்கு வேணும், பந்தல் போடுறதுக்கு வேணும், ரேடியோ செட்டுக்கு வேணும், இப்போ இது இந்த நிலைமையில என்ன செய்ய போகிறோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்புறாரு. அப்புறம் தான் நினைக்காரு, இன்னும் ஒன்றும் வழி இல்லை, பேசாமல் நம்ம வந்து செல்வத்துட்டு போய் சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்காரு. நேராக செல்வம் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே செல்வம் வந்து என் அம்மாட்ட ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா, எனக்கு கிடைச்ச நண்பன் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கம்மா. உண்மையிலே முத்து பயங்கரமான நண்பர் எனக்கு. அதுபோக வந்து அவனுக்கு நான் பெருசாக எதுவுமே செஞ்சதில்லைம்மா. ஆனால் அவன் எனக்கு வீடு கட்ட வச்சுருந்த பணத்தை தூக்கி தராம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பட் கஷ்டமாகவும் இருக்குது. மீனா தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துருப்பாங்க கண்டிப்பாக. இப்படி தரும்போது அவங்க கண்டிப்பாக வீட்டம்மா ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. அவன் அதை மீறி தரான். உண்மையிலே இப்படிப்பட்ட நண்பனை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். எப்படியாவதும்மா அப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஏதாவது ஒன்று கடன் வாங்கினாலும் இல்லை இந்த வீட்டை விற்றுனாலும் அவனுக்கு 1,00,000 கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கு இருக்குதே இந்த வீடு மட்டும்தானடா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்மா, வீடு வந்து நான் சம்பாரிச்சுப்பேன், ஆனால் என் நண்பனுடைய நட்பை நான் சம்பாதிக்கணும்ல. அவன் வந்து இப்போ எனக்கு 1,00,000 கடன் தரும்போது நான் அவனை சும்மா விட்டுற முடியாதுல்ல, அந்த வீடை விற்றாத நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. உன் வீடை விற்றுலாம் எனக்கு தர வேண்டாம், ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கட்டும், நீ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நண்பா, நீ வந்தது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம், நான் வந்த போய் தான் நீ என்ன மனசில் வச்சுட்டு எப்படி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உனக்கு பணம் வந்துடும் சரியா. நீ எப்படினாலும் ஃபங்க்ஷன் நடத்திடலாம், நீ அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிட்டியா பண்ணலையா அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நண்பா, நான் வந்து பணத்தோடு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி நண்பா அப்படின்ட்டு அவர் கிளம்பி வராரு. இங்கே மனசே இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ ஒரு இடத்துல நின்று ஒரு கார்கிட்ட நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பரசு அங்கிள் வராங்க. வந்துட்டு என்ன முத்து ரொம்ப நேரமாக எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, செல்வம் என் ஃப்ரெண்ட் இருக்கான்லாமாம்மா அப்படிங்கிற. ஆமாம், அவங்க கூட கார் டிரைவராக இருக்கார் அப்படிங்கிறாங்க. அவர் தான், அவரோட அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள், ரொம்ப சந்தோஷம், 60வது பிறந்தநாள் கொண்டாடலாம் பெரிய விஷயந்தான் இப்போ உள்ள காலத்தில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உண்மை தான், ஆனாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, இந்த மாதிரி அவருக்கு பணம் கொண்டாடுறதுக்கு பணம் இல்லை, நான் தாரேன்னு சொன்னேன், இப்போ உள்ள சூழ்நிலை மீனா கொடுக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம மீனாவா, தம்பி அப்படி இருக்காது, உங்களை மாதிரியே தான், நீ வந்து எதையும் எதிர்பார்க்காம முத்து கொடுப்ப, அதே மாதிரி தான் மீனாகும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது சரி தான், ஆனால் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக அந்த பணம் சேர்த்துட்ருக்கோம், இதெல்லாம் நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ண தரமாட்டாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் செய்யணுன்னே தெரியல,
மனுஷனுக்கு வர்றது 60வது பிறந்தநாள் ஒரே பிறந்தநாள் தான். அதுக்கு பணம் எப்படியாவது கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னால் முடியல மாமா, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து இரு, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் மாமா அப்படிங்கிறாங்க. எனக்காக இல்லை, உனக்காக தான். நீ ஒரு 1,00,000 ரூபா கேட்கல, நான் பேங்க்கில் லோன் வாங்கி தர முடியுமான்னு பார்க்குறேன். என் லோன் முடிஞ்சு 3 நாள் தான் ஆச்சு. நான் கேட்குறேன் வா, அநேகமாக லோன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடச்சின்னா கண்டிப்பாக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு. உண்மையை தான் சொல்கிறேன், நீனும் என் பையன் மாதிரி தானே. எனக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நீ வந்து உதவி செஞ்ச. அந்த உதவிக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும்ல முத்து, வா கார் எடு, நம்ம பேங்க் வரைக்கும் போவோம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா, ரொம்ப சந்தோஷமாம்மா, நான் கண்டிப்பாக கரெக்டாக தந்துடுவேன் அப்படிங்கிற. முத்து அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ தந்துடுவேன்னு சொல்லிவிட்டு, நான் உனக்கு இந்த உதவி செய்ய எனக்கு கடவுள் இந்த வாய்ப்பை கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போகிறாங்க. முத்து வா போவோம் அப்படிங்கிறாங்க. நேராக மேனேஜரை போய் பார்க்குறாங்க. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. பரஸ் சார் வாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் லோன் வாங்கியிருந்தேன், அதையும் கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடிச்சு ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு 1,00,000 ரூபா அர்ஜென்ட்டாக பர்சனல் லோன் வேணும் சார் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சூப்பர் ஆள், உங்களை எந்த வித மாற்றிக்கிறதும் கிடையாது, உங்களுக்கு லோன் தர தயாராகவே இருக்கும் அப்படிங்கணுன்னு முத்துக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு, 1,00,000 ரூபா கிடச்சிரும், இதை கொண்டு செல்வத்திட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது மேனேஜர் சொல்லிட்டாரு. சார் கொடுத்துடலாம் தான், ஆனால் சட்டப்படி 1 வாரம் ஆகணும் சார், உங்களுக்கு 3 நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது எலிஜிபிள் இல்லையா சார் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, கொஞ்சம் நீங்கள் தந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், இந்த தம்பிக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பரஸ் சார் இங்கே பாருங்கள், நீங்கள் கரெக்டாக டியூ கட்டி முடிச்சிட்டிங்க, உங்கள் பேரில் நல்ல மதிப்பு இருக்குது, நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 1,00,000 ரூபா லோன்லாம் வந்து நீங்கள் ஒரு 3 மாதத்தில் அடைச்சிடுவீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் எலிஜிபிள் இல்லையே சார் இன்றைக்கி டேட்டில் அப்படிங்கிறாங்க. சார் பார்த்து எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. என்னோடய அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணலாமான்னு சொன்னாலும் முடியாத, கூட 2 நாள் ஆனால் கூட பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாங்க. உடனே செல்வத்துக்கு அப்பாவுக்கு அன்னைக்கு தான் சார் 60வது பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. இல்லை இவரோட ஃப்ரெண்டுக்கு அப்பாவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு 60வது பிறந்த நாளுக்கு தான் பணம் தேவைப்படுது அப்படிங்க. அப்படி சொல்கிறீங்களா, ஒன்றும் செய்ய முடியாதா, என்ன செய்யணும் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. சார் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. இல்லை சார் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, பரசா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பரசும் முத்தும் ரொம்ப சோகமாக வராங்க. மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறேன். ஏன்ப்பா நன்றி சொல்லுது, நான் தான் உனக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்ச முடியாமல் போச்சப்பா அப்படிங்கிறேன். அது இல்லை மாமா, இவ்வளவு செய்யணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி யார்கிட்டையாவது வாங்க, 2 நாள் கழிச்சு நான் லோன் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. நானும் அதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யனே தெரியல. நிறைய வட்டிக்காரங்ககிட்ட கேட்டுட்டேன், அவங்க தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அதுபோக வண்டி வேறு டியூவில் இருக்குது, இதே இது சொந்தக்காரனை யார்ட்டையாவது வச்சு வாங்கலாம், ஒன்றுத்துக்கும் வழி இல்லை மாமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேனேஜர் தந்துருந்தானா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். நீ யார்ட்டையாவது கடன் வாங்கினா கூட இதை கொடுத்து சமாளிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. அப்பாடா எதுவும் தெரிய வேண்டாம், அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 1,00,000 ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. பரசே, ஒரு நாளும் பணம் கேட்க மாட்டேன், 1,00,000 ரூபா கேட்க எதுவும் அவசர கதையா அப்படிங்கிறாங்க. இல்லை என் மச்சின வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு பணம் கொடுக்கணும் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. நீ நல்ல வேலை இப்போ சொல்கிற, கொஞ்சம் முன்னாடி சொல்லிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. என் பசங்க 3 பேர்லேயும் ஆளுக்கு 2,00,000 ரூபா போட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா நாளைக்கு அவனுக்கு எனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேரனா ஒரு தாத்தனா நான் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக அவங்க அக்கௌண்ட்டில் போட்டேன், நீ கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஃபோன் அடிச்சிடக்கூடாதா, இப்போ தான் பேங்க் விட்டு வெளில வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரியா நம்மளை நல்ல கதை தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏன் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு கேட்குற மாதிரி கேட்கலப்பா, எனக்கு கேட்குற மாதிரி தான் கேட்டேன். ஆனால் நம்மள்ட்ட பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதான் அடித்தேன். ஆனால் அவர் வேற ஒரு கதைக்கு பணத்தை பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படி மாமா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள் தேவைக்கு தான்ப்பா. எங்கள் தேவைக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் 3 பேர் அக்கௌண்ட்லேயும் ஆளுக்கு 2 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்காரு அவங்க அப்பா அன்றைக்கி அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் வருங்கால சந்ததி உங்கள் பிள்ளைகளுக்கு நாளைக்கு படிப்புக்கோ எதுக்கோ ஆகணும், தாத்தனா நான் ஏதாவது செய்யணும், இன்றைக்கி பேங்க்கில் போட்டோம்னா 5 வருஷம் கழிச்சு ஒரு வட்டி எதுவும் கிடைக்கும், அது அவங்களுக்கு பிரயோஜனப்படும்னு சொல்லி பேங்க்கில் சொல்லியிருப்பாங்க போல், ஏதோ ஸ்கீமில் போட சொல்லியிருப்பாங்க போல், அதனால் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சிரிக்கிறாரு. எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் பணம் வைக்காமல் எங்களுக்கு ஏன் போடுறாங்க, அவங்க வச்சுருந்தா அவங்க தேவைக்காத ஆகும்ல அப்படிங்கிறாங்க. முத்து நீ மட்டும்தான்ப்பா தங்கத்திலும் தங்கம், சரியா? எல்லா பிள்ளைகளும் அப்போ ஏதாவது செய்யணும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் நீ எங்கள் அப்பா எனக்கு ஏன் செய்யணும், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் தானே செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ரைட்டு, உங்கள் குணத்து நல்லா இருப்பாப்பா, ஆனால் அந்த 1,00,000 ரூபாய்க்கு எப்படி தம்பி பட்ட போகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே தெரிலவாம்மா, ஒன்றுமே புரியலை, நானும் அங்கங்கே அலைஞ்சிட்டேன்,
இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாமல் கனடா மேடத்த கிடத்த கேட்டு பார்ப்போமா, அவங்க பணக்காரங்க தானே, நம்ம 10 வருஷத்துக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிக்கிறாங்க. ஃபோனையும் எடுக்கலை. அப்போ முத்து சொல்லுங்கள் கூப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க 3வது ஃபோனில். மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அதுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன் மேடம். எவ்வளோ முத்து அப்படிங்கிறாங்க. 1,00,000. 1,00,000 தானே நான் தரேன் அப்படிங்கிறாங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ஆனால் எனக்கு உடனே தர முடியாது, எப்படினாலும் எனக்கு 1 மாதம் டைம் தந்தீங்கன்னா பிரட்டி தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு நீங்கள் தரவே வேணாம் சரிங்களா, நீங்கள் கார் ஓட்டியே கழிச்சிருங்க சரியா அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, நான் வரும்போது என்ன செய்யுங்க, ஏர்போர்ட்லேருந்து ஏற்றி கொண்டு அங்கே ரூமில் விடுங்க, அப்புறம் எங்கெங்கே போகணுமோ போங்க, அப்படியே கழிச்சிருங்க, உங்களுக்கும் கஷ்டம் இல்லை எனக்கும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்ன இருக்குது முத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி முத்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, என் அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்ப வேண்டாம், என் ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டே தந்துடுறேன் அப்படியே அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி கொடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் செல்வம் உன் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்புடா அப்படிங்க. எதுக்கு முத்து அப்படிங்கிறாங்க. நீ அனுப்புடா, அவனை பணம் அது வரப்போகுது அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் உனக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த மேடம் இந்த நம்பர் தான் மேடம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்க ஃப்ரெண்டு இதா, சரி செக் பண்ணிக்கோங்க முதல்ல அப்படிங்கிற. செக் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் அனுப்புகிறாங்க. டாபார்னு லாக் ஆகிடுது. உடனே முத்து அப்படிங்கிறாங்க. கனடா மேடம் ஃபோன் அடிச்சு என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி திடீர்னு லாக் ஆகிடுச்சு, இப்படி லாக் ஆகிடுச்சுன்னா இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் அது ஓப்பன் ஆகும், இந்த பேங்க் வேறு பெரிய ஒரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபாரின்லேருந்து நான் அனுப்புகிறேன் பார்த்தியா, இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, 1 வாரம் கழிச்சு தான் முத்து அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, 2 நாளில் அவங்க அப்பாவுக்கு வேறு 60ஆம் கல்யாணம் கொண்டாடணும், என்ன செய்யனே தெரில மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து என்ன மன்னிச்சுக்கிடுங்க முத்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினச்ச முடியலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன மேடம் செய்வீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் பாருங்கள், ப்ராசஸில் தான் இருக்குது, ஆனால் வந்து அது ஓகே ஆகலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. உடனே சாரி மேடம் பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. சார் எல்லாமே வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது, முத்து உன் குணத்துக்கு எதுவுமே ஆகாதுப்பா, நல்லதே நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு வீட்டுக்கு பரசு. இப்படி இருக்கும் முத்து ரொம்ப சோகமாக இருக்கார். நேராக பக்கத்தில் ஒயின் ஷாப் தான் இருக்குது. இதுக்கு மேலே அவருக்கு என்ன செய்யனே தெரியல. செல்வம் நம்மளை ரொம்ப நம்புகிறான். நான் வேறு பணம் தாரேன்னு சொல்லிட்டேன், மீனா வேறு பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறா. இப்படி இருக்கும்போது இங்கே பிரட்டியும் பணம் கிடைக்கல. என்ன செய்ய போகிறனோ ஏது செய்ய போகிறனோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. மீனா வந்து எல்லா ஒரு நல்ல காரியத்துக்கும் பண்ணுங்கன்னு சொல்லுவாள், ஆனால் வீட்டுக்கு வச்சுருக்க பணத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்கிறான். அவள் சொல்லுறதுலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் நம்ம வீடு கட்டுறதுக்கு கூட நம்ம வந்து 2 மாதமோ 3 மாதமோ கழித்து கட்டிக்கலாம். ஆனால் அந்த பிறந்தநாள் அப்படி கொண்டாட முடியாதே, என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஓடாமல் அப்படியே திணறிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கையில் வந்து இனிமேல் சரி வராது, நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒயின் ஷாப் போகிறாரு. அங்கே போய் 2 குவார்ட்டர் வாங்குறாரு. வாங்கிட்டு இன்னும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குவார்ட்டர் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த காம்பவுண்ட் சுவர் ஓரமாக முக்கில் அப்படி உட்காந்துடுறாரு. இவர் இருக்கிறதே தெரியல ரோகிணிக்கும் மனோஜுக்கும். அப்போ ரோகிணி மனோஜ் கொண்டு தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. சொல்லு ரோகிணி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் பேர் இது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஒரு 1,00,000 அவசரமாக தேவைப்படுது, கொஞ்சம் கூட அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை, அவளை ஃப்ரெண்டுங்கிற, எனக்கு யாருனே தெரியாது, திடீர்னு 1,00,000 கேட்குறா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவள் வட்டிக்கு தான் கேட்குறா, எவ்வளோ வட்டினாலும் தந்துடுவா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வட்டினாலும் 10 பைசா வட்டி தந்துடுவாளா அப்படிங்கிறாங்க. தந்துடுவா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு தாரேன், நீ கேட்குறேன்னு தான் தாரேன் அப்படிங்கிறாங்க. இதை முத்து கேட்டுறாரு. ஓ, அக்கௌண்ட்டில் பணமாக வச்சுக்கிட்டு வட்டி தான் விட்டாலே இதுயா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மனோஜ் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவ்வளோத்தையும் நம்ம வாங்கினா சரி வராது, அக்கௌண்ட்டில் இன்னும் ஒரு 7,00,000 இருக்குது, 1,00,000 அங்கே தந்தோம்னா மீதி 7,00,000 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ, 8,00,000 அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு சரியான இதாகிடுது. சரி மனோஜ், அவள் அக்கௌண்ட் நம்பரை நான் வந்து கீழே வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. உடனே முத்து என்னெல்லாம் நடக்கிறன்னு அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஒரு வீடியோவும் எடுத்துக்கிறாரு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. உடனே வட்டி முதல்ல அனுப்பிவிட சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் தான் அனுப்பணும் மனோஜ், என்கிட்ட தந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு 10,000 அனுப்புகிறாங்க. தேங்க்ஸ் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 அனுப்பிடுறாரு. ரோகிணி நீ என்னமோ சொல்லுவே, நீ சம்பாதிக்க தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷத்தில் 10,000 சம்பாதிச்சோன்னா பத்தல, இந்த 10,000 மாதிரி நம்ம பயங்கரமாக செலவு சம்பாதியம் பண்ணலாம். அந்த கிரெடிட் கார்டு லோனை மட்டும் நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இன்னும் அடுத்து 10 லட்சம் தருவாங்க, நம்ம அதையும் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கிரெடிட் கார்டில் அடிக்கடி லோன் எடுத்தால் நம்மளுக்கு தான் நட்டம்,
அது வந்து நம்மளுக்கு வட்டிலாம் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. தெரியுது ரோகிணி, ஆனால் ஆத்திர அவசரத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு தானே இது பண்ணியிருக்கோம். அதுபோக எதிரிகிட்ட இருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு பாடி கட்டு வச்சுருக்கோம். அவன்கிட்டையும் நம்ம இருந்து சரியாக அவனுக்கு நம்ம இது கொடுத்தா தான், சாப்பாடு கொடுத்தா தான் அவன் நம்மளை பாதுகாப்பான். பாதுகாத்தா தான் நம்மளுக்கு ஒரு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கிட்டத்தட்ட அவன் தேவையில்ல தான், ஆனாலும் நீங்கள் பயப்படுறதுனால அவன் இருக்கிறது நல்லது தான். தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. ரோஹினி தப்பாக நினச்சிக்கிடாதா, டீலர் 2-3 ஃபோன் பேச வேண்டியிருக்கு, ஒரு 1/2 hour கழிச்சு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே பார்த்து போகிறாங்க. இருந்தாலும் எல்லாமே இவங்க பேசுனது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு முத்து செல்லவா ஃபோன் பண்ணி ஓரமாக வைக்காரு, ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சட்டையை பிடிக்கிறாரு. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் தான்டா அப்படிங்கிறாங்க. நீயா அப்படிங்க. நானே தான். அக்கௌண்ட்டில் 8 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு மீனா நகையத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் 2 லட்சத்தை கொடுக்காம, அப்பாவுக்கு மாதம் மாதம் கொடுக்குற 50,000 கொடுக்காம நீ ஏமாற்றில இதை. இதில் கிரெடிட் கார்டு லோனு தான், இதில் 1 லட்ச ரூபா வட்டிக்கு வேறு விடுத அந்த ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாங்கள் நான் கேனே என்னலை அப்படிங்கிறாங்க. ஏய், நான் எங்கே இது பண்ண வச்சேன் அப்படிங்க. ஐயா, நீ எவ்வளோ பெரிய டுபாக்கூர்னு எனக்கு தெரியும், அதான் நீ பேசுனது எல்லாமே வீடியோ இருக்குது பாரு அப்படிங்கிறது வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. மனோஜ் ரோகிணிகிட்ட பேசுனது எல்லாமே அதில் பக்காவாக அந்த கேமராவில் வருது. உடனே இதை கொண்டு கீழே காமிச்சோம்னா ரவியே உன்னை வெளுத்து வாங்குவான் அப்படிங்கிறாங்க. டேய், என் அக்கௌண்ட்டில் ஆத்திர வருஷம் தான் பணம் இருக்குது, அதெல்லாம் தர முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. தர முடியாது வைக்க முடியாதா? எங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு நீ ஊருக்கு பூரா வட்டி கொடுவா, இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இழிச்சுவான் என்னல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை முத்து வெளுன்னு வெளுக்காரு. இங்கே பூசை தாங்க முடியாமல் எம்மாடி எப்பாடிங்கிறாங்க. பக்கத்து வீட்டிலலாம் எட்டி பார்க்குறாங்க. முத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் வந்து கீழே வந்து வரணும்ல அப்படிங்கிறாங்க. வரணும்லையே, சரி பார்த்து கீழே போங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே கீழ் வீட்டில் வந்து ஏசி ஓடுறதுனால யாருக்கும் சவுண்டு கேட்கல. இப்போ பாரு, கீழே ஏசி ஓடுது, அதனால் யாருக்கும் சவுண்டு கேட்காது. ஒழுங்கு மரியாதையாக மீனாவுக்கு தர வேண்டிய 2 லட்ச ரூபா பணமும் அப்பாவுக்கு இந்த மாதம் கொடுக்குற 50,000 வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. டே, அது நாளைக்கு தரேன்டா அப்படிங்கிறான். நீ யார், எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியும், பணம் வந்தாகணும் அப்படிங்கிறே. உடனே எப்படிடா தர முடியும், பேங்கில் எடுத்தானே தர முடியும் அப்படிங்கிறாங்க. எப்பா, நீ படித்தவனை, பெரிய அறிவாளி, நீ 7 டிகிரி 8 டிகிரி படிச்சிருக்கலாம், அவன் அளவுக்கு நான் படிக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்னொன்று எனக்கு தெரியும், ஆன்லைன்லேயே அக்கௌண்ட்டில் அனுப்பலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆன்லைனில் அக்கௌண்ட்டில் அனுப்பு அப்படிங்கிறாங்க. டேய், உடனே எப்படி அனுப்ப முடியும், அக்கௌண்ட் நம்பர் வேணும்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அக்கௌண்ட் நம்பர் தானே வேணும், ஏன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு அப்படிங்கிறாங்க. டேய், நீ அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு 1000 போட்டு எங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதா? வெறும் 1000 இருந்துச்சு, இன்றைக்கி நீ போட 2 லட்சத்துக்கு சேர்த்து 2 லட்சமாக இருக்கும். அப்பாவுக்கு ஒரு 50 ரூபா போட்டு 2 லட்சமாக அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய், அப்பாவுக்கு கொடுக்குறதான் அப்பா கொடுத்துக்கிடுதான் அப்படிங்கிறாங்க. பாரு, நீ 8 லட்சம் வை, 10 லட்சம் வை, எதையும் செஞ்சுட்டு போ. பாட்டி சொன்னது நீ மாதம் 50 ரூபா கொடுக்கணும். அந்த 50 ரூபாயும் இப்போ மீனா கொடுக்குற 2 லட்சமும் வந்தாகணும், வரலைன்னா பல்லுகள்லாம் கலந்து போகும் அப்படிங்கிறாங்க. டேய், தர முடியாதா? தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கட்டகம் எடுத்து வெளுன்னு எடுக்காரு. எப்பான்னு சுற்றி ஓடுதாரு மொட்டை மாடி சுற்றி. இங்கே பாரு, ஆளு கையெல்லாம் நொறிச்சு போடுவேன், ஒழுங்கு மரியாதை பணம் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி எதுவும் பண்ணிடாடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவனுக்கு இது கொடுக்காட்டா நானே ஏதாவது பண்ணிக்கிடுவோம் போல, இவன் பண்ணது நெருக்கடியில் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கௌண்ட் நம்பர் காமிடா அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட் நம்பரை செல்லில் காமிக்கிறாங்க. உடனே அனுப்புகிறாங்க. ஏர்டெல் படுறா அப்படிங்கிறாங்க. எப்பா 2 லட்ச ரூபா ஏறிட்டு அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு இருந்து எங்கள் பணத்தவங்களுக்கு நாங்கள் பட வேண்டியிருக்கடா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அவசரமாக பணம் வாங்கி என்னடா செய்ய போகிற, நான் ஃப்ரீ ஆகிட்டு தான் மொத்தமாக செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படிங்க. நீ தானே மொத்தமாக ஒரே செட்டில் பண்ணிடுவேன், உன் பொண்டாட்டி கேடினா நீ கேடிக்கெல்லாம் கேடி, நான் உங்களுக்கு மேலே கேடி. நல்ல வேலை, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மேலே நீ உட்கார வச்சுருக்க இந்த இருட்டுக்குள்ளே. அதுபோக மீனா மட்டும் நான் கேட்டவுடனே இந்த 1 லட்ச ரூபா பணத்தை தந்துருப்பாளோ, இந்த பணம் வந்திருக்காது. எல்லாத்துக்கும் மீனாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போதையில் கீழே இறங்கி வராங்க. இதை பார்த்தோன்னே மீனா, ஆகா குடிச்சிட்டுல மேலே இருந்துருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற. மீனா, தேங்க்ஸ் மீனா அப்படிங்கிறாங்க. குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற. மீனா, அதெல்லாம் இருக்கட்டும் விடு, அவனுக்கு வர வேண்டிய படம் உன்னால் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்னால் தான் வந்துச்சா அப்படிங்கிறாங்க. வா நம்ம தனியாக பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னங்க அப்படிங்கிறாங்க. காலையில் அப்பாவுக்கு ஒரு 50,000 கொடுக்கணும் அப்படிங்கும்போது, மாமாவுக்கு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, மாமாவுக்கு என்ன கொடுத்துர்லாங்க, செல்வண்ணனுக்கு வந்து வீணாக செலவு பண்ணும் போது தான் வேணான்னு சொன்னேன், மற்றபடி மாமா கொடுக்குறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா, அதில் 5 காசு எடுக்க தேவையில்லை, இந்த மாதம் மனோஜ் 50 ரூபா தரணும்ல, அவன் தந்துட்டான் அப்படிங்கிறான். ஓ அப்படியா, சரிங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு 2 லட்ச ரூபா தரணும்ல, அதையும் நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவராக தந்தார் அப்படிங்க. அவர் தரலை, வச்சிருக்கு, இந்த வீடியோ பாரு அப்படிங்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அப்போ அக்கௌண்ட்டில் 8 லட்ச ரூபா வச்சுட்டு தான் இவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. மீனா, அவன் அக்கௌண்ட்டில் 8 லட்ச ரூபா வைக்கல, 10 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டில் லோன் வாங்கியிருக்கானா பேங்கில்.
அதுபோக வியாபாரத்தை வச்சு நான் ஒன்றும் செய்யலை, கடன் வாங்கி தான் ஆளு பில்டப் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கடன் வாங்குறாரு, என்னன்னு செய்கிறாரு, நம்ம பணத்தை வாங்கியாச்சு. அதுபோக கடன் வாங்கி இன்னொரு ஆளுக்கு வட்டி கொடுத்தான், 10 பைசா வட்டிக்கு. இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான். அப்போ இதே தொழிலை தான் அவன் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கேன். அவன் பொண்டாட்டிக்கு இதே தான் வேலைன்னு நினைக்கேன் மீனா. இன்னொரு பிள்ளைக்கு, அவளுக்கு தெரிஞ்ச பிள்ளைக்கு 10 பைசாவுக்கு வாங்கி கொடுக்கான். நான் ஃப்ரெண்டுக்கு சும்மா கொடுக்குன்னு நினைக்கேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கே 10 பைசா வட்டி தான் வாங்கி கொடுக்கா. அப்போ எவ்வளோ பெரிய கடியாக இருப்பா அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லைங்க. நம்ம ஏதாவது கேட்க போனால் எங்கள் விஷயத்துக்கு தள்ளிடுதாங்க அவங்க வீட்டுக்காரும்பாங்க. அது நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா தப்பாக நினச்சிக்காத, நம்மளுக்கு தர வேண்டிய 2 லட்ச ரூபா தந்துட்டாங்க, இப்போமாவது 1 லட்ச ரூபா செல்வத்துக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இதுலேயும் நான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம்னா என்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவ யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரே முறை வர்றது தான் 60வது பிறந்தநாள். எங்கள் அப்பா இல்லை, 60வது பிறந்தநாள் கொண்டாடலை. கண்டிப்பாக நம்ம மாமாவோட பிறந்தநாளை நம்ம சிறப்பாக தான் கொண்டாடுவோம். அதே மாதிரி செல்வன் அப்பாவும் பிறந்தநாளையும் சிறப்பாக கொண்டாடட்டும். நான் அனவசர செலவு பண்ணாமல் அத்தியாவசிய செலவுக்கு பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. மீனா நீ வந்துடுவாளா அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க வராமல் இருப்பேன். மீனா உன் அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லே மாற்றி விட்றாங்க. ஏங்க என் அக்கௌண்ட்டில் மாற்றுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னுமே யாராவது கேட்டால் நான் கொடுப்பேன். அன்றைக்கி நீ எதுவும் சொல்லிடக்கூடாது. அது போக நீ உடனே அந்த பணத்தை எடுக்க வேண்டாம்னு சொன்ன பிறகு தான் நானும் நூலாகி மாடிக்கு போனேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில் எனக்கு அவங்க கரெக்டாக மாட்டினாங்க. சிக்கிட்டான் சிறுவண்டு அப்படிங்கிறாங்க. மனோஜ் பையன் அம்மா எப்பான்னு வராங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னடாச்சு அப்படி. ஒன்றுமில்லம்மா ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதையாவது சொல்லுவான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் மனோஜ் நினைக்கிற நம்ம உண்மை நிலையை சொல்ல போனால் அவன் 8 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு லோன் வாங்கி செலவு பண்ணிட்டாலே தான் அப்பா கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லுவான், எனத்தையாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறி வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணாடி போட்டிருக்கேன், மேலே லைட்டு கிடையாது, தேவையில்லாமல் ஏன்டா அன்டயத்தில் போகிற அப்படி அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வராங்க. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி இருட்டா இருந்துச்சு கொஞ்சம் தடுமாறிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ வெண்ணி போட சொல்லிட்டு கொடுத்துட்டா அப்படிங்க. ஒன்றும் வேண்டாம் ரோகிணி, கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. என்ன மனோஜ் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் என் ஃப்ரெண்டு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னா அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டால் தான் நட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டால் உங்களுக்கு 10,000 லாபம்ல அப்படிங்கிறாங்க. 10,000 லாபம், எவ்வளோ நட்டம் தெரியுமா, 2 லட்ச ரூபா நட்டம் அப்படின்னு முழங்குதார். என்னது மனோஜ் அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நைட்டுக்கான தூக்கம் வராமல் மனோஜ் செல்லை எடுத்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே 2 லட்ச ரூபா முத்து அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்குது. உடனே சரியான கடுப்பாயிருது ரோகிணிக்கு. 1 லட்ச ரூபா நான் கேட்குறேன், நான் கேட்கும்போது 1000 கேள்வி கேட்டு இந்த மனோஜ் தரமாட்டேன்னு சொன்னார், விடியட்டும் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே விடியுது. விடின்னு சொன்னால் மனோஜை வெளுன்னு வெளுக்காங்க. எப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே கதவு அடைச்சிருக்கு. விஜயாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இங்கே என்னாச்சுன்னு தெரியலையே, மனோஜ் ரூம்ல சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் ரோகிணி மனோஜ் அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி தான் வெளுன்னு வந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 1 லட்ச ரூபா என் ஃப்ரெண்டுக்கு வட்டிக்கு கேட்டதுக்கு நீங்கள் தரமாட்டேன்னு சொன்னீர், 1000 கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தந்தீர். ஆனால் உங்கள் தம்பி முத்துக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பீங்களோ வைப்பீங்களோ அப்படிங்கிறாங்க. நீ லூஸ் மாதிரி பேசாத அப்படிங்கிறாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசாத அப்படிங்கிறாங்க. நைட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அவன் இருட்டுக்குள்ளே வீடியோ எடுத்திருக்கான், வீடியோ எடுத்து எல்லாம் போட்டு காமிக்கிறான். அப்படி 8 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அப்பா பணத்தை கொடுக்கல, முத்து மீனா அந்த பணத்தை கொடுக்கலன்னு சொன்னால் விடுவாங்களா. அது போக நான் கிரெடிட் கார்டு லோன் வாங்கினது எல்லாமே நான் அதில் உழம்பியிருக்கேன், எல்லாமே அந்த வீடியோவில் வந்துருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால தான் மனோஜ் சொல்லிட்டு அவங்கள ஓட்ட வாய் வச்சுட்டு சும்மா இருங்கன்னு சொல்கிறது இதனால தான். நீங்கள் பாருங்கள், திருடன் எங்கள் குதிரைக்குள்ளே இல்லைன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், இனிமையாவது நீங்கள் தெளிவாக இருங்க அப்படிங்கிறாங்க. எங்கே தெளிவாக இருக்க இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு விடுங்க மனோஜ், இனிமையாக தெளிவாக இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கதை தரமா அப்படிங்கிறாங்க. கதை என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் சவுண்டு கேட்டுச்சா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஆண்டி, அவர் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. டேய் வார்ம் அப்போ பையன் பண்ணானடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரொம்ப நாள் ஆச்சுல, கை கால் உழைச்சாதான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, அவனுக்கு மனோஜ் கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு விடுங்களேன் அப்படிங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் பிடிச்சிட்டு ரோகிணி ரோகிணி இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. கடுப்பில் தான் அப்படி பண்ணேன் மனோஜ், நான் 1 லட்ச ரூபா வேகமாக தரமாட்டாங்க, கூட பிறந்த தம்பி 2 லட்ச ரூபா கட்டணம் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற கோதல் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் அவனை தம்பியாகவே ஏற்றுக்கிட மாட்டேன். அவன் படித்ததும் கிடையாது, அவனுக்குள்ள இமேஜும் கிடையாது, எதுவும் கிடையாது. வேறு வழி இல்லாமல் கொடுக்க வேண்டியதாக போச்சு. மாடியில் விரட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுபோக கேட்டை வேறு பூட்டிட்டான், என்னால் ஓடியோட கீழே வர முடியல, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ சவுண்டு விட வேண்டியதானே மனோஜ் அப்படிங்கிறாங்க. சவுண்டா? கீழே எல்லாம் ஏசி 3 ஏசி ஓடிட்டுருக்கு, அந்த சவுண்டில் உங்களுக்கு யாருக்குமே கேட்கல. அந்த மீனா கூட ஹாலில் தான் இருக்கா, அவள் கூட என்ன ஏதுன்னு கேட்கல. இல்லை அவள் தான் சொல்லி இப்படி செய்ய சொன்னாலும் தெரியல அப்படிங்கிறாங்க. இருக்கும் மனோஜ், நம்ம பேசுறது ஒட்டு கேட்குறது தான் அந்த மீனாவுக்கு வேலை அப்படிங்கிறாங்க. மீனா யாருமே நல்லா இருக்க மட்டும்தான் நினைப்பாங்க, இவங்கள மாதிரியான புத்தியோ சூழ்நிலையோ அவங்களுக்கு கிடையாது. இது தெரியாத ரோகிணி பகைமைத்தன்மையிலே பார்க்குறாங்க. அப்போ மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்துட்டு செலவுன்னு கொடுக்க வேண்டிய பணமும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, மீனா இன்றைக்கி நம்ம வந்து பூராமே செல்வத்து கூடயே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும் வீட்டில் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. செல்வத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. செல்வம் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டல அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னலாம் நன்றி, அந்த பணம் வந்து பலகட்ட மத்தியில் வந்துருச்சு. சிஸ்டர் ஒன்றும் சொல்லலையா, சிஸ்டர் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி சேனல்லாம் பேசுனாங்களே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மீனா கொடுத்த காசு தான் அப்படிங்கிறாங்க. என் சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி, சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கூட அப்படிங்கிறாங்க. கொடுக்குறாங்க. செல்வனே அப்படிங்கிறாங்க, எங்கள் அப்பாவோட 60வது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நீனும் வீட்டுக்காரன் தான்மா காரணம். நீங்கள் 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பிறந்தநாள் கொண்டாடிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணே அது எங்களுடைய பாக்கியம்ண்ணே, நான் கூட மாடிக்கு ரூம் கட்ட வச்சுருக்கோம், பணம் கொடுக்கணும் தானே ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆனால் வந்து இப்போ எதிர்பார்க்காத ஒரு பணம் வந்துச்சுண்ணே, எங்களுக்கு கொடுக்க வசதியாகவும் போச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வந்து எங்கள் நகை எடுத்துகிட்டு போனார்ல, அதுக்கு 2 லட்ச ரூபா தரணும். அதை வந்து என் வீட்டுக்காரர் ஒரு வழி பண்ணி வாங்கிட்டார். அது வாங்கினதுனால எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, மனோஜுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வாங்கி நீ எல்லாருக்கும் நன்றி கடன் தான் பட்டிருப்பேன், போனவே நாங்கள் வரோங்க அப்படிங்கிறாங்க. ஏய் அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அப்பா செல்வத்தோட அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் நீங்கள் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போவோம், எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இந்த வீட்டுக்குள்ளே அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஏசி காரில் தான் போகிறேன், ஏசியில் தான் வரப்போகிறேன், அங்கே இடையில உட்காந்து சாப்பிட போகிறேன், மதியம் நான் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அங்கே சாப்பிட போகிறேன். என்ன அவர் எனக்கு ஒரு வயசுக்கு மூத்தவர், அவர்கிட்ட ஆசீர்வாதம் எனக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. அப்பா உங்களுக்கு அடுத்த வருஷம் 60வது பிறந்தநாளா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அடுத்த வருஷம் 60வது பிறந்தநாள் தான், ஆனால் அவர் பேரம்பேத்தியோடு கொண்டாடுறாரு, எனக்கு தான் எப்படி வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்குன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அப்பா நீ கவலைப்படாதப்பா, அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீ பேரனை பேத்தியோட தான்ப்பா நீ 60ஆம் பிறந்தநாள் கொண்டாடுவ அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்குள்ளே முயற்சிகளில் யாரும் இறங்கின மாதிரி தெரியலடா அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து சிரிக்கிறார் மீனாவை பார்த்து. என்ன ரவி வராரு, என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, அடுத்த வருஷம் அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள், அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், ஆளுக்கு ஒரு குழந்தையோட தான்டா நிற்கணும் அப்படிங்கிறாங்க. நான் தயாராக தான்டா இருக்கேன், ஆனால் சுருதிக்கு தான்டா முடியலங்க அப்படிங்க. எனக்கு எங்கே முடியல, எனக்கெல்லாம் முடியும் அப்படிங்கிறாங்க. நீ வேறு மாதிரி பேசுனேன் அப்படிங்கிறாங்க. வேறு மாதிரி தான் பேசினேன், வீம்புன்னு வந்துச்சுன்னா செய்தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு. அப்பா யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி எனக்கும் வாரிசு வந்திருக்கும்பா அப்படிங்கிறாங்க. இதையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் ஒட்டு மட்டும் தான் கேட்கேன், சிலவங்க ஒட்டு கேட்டுட்டு வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற நீ அப்படிங்கிறாங்க விஜயா. ஒன்றுமில்லம்மா, எங்களுக்கு காலகாலத்தில் குழந்தை வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுதுடா, இந்த வீட்டிலே சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ரோகிணி மனோஜ் அப்புறம் சுருதி ரவி, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் இதே வீட்டில் தானே முத்து மீனாக இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக புருஷன் முன்னாடி இருக்குது, நீ பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஒரு நாளைக்கு 365 சண்டை போடுதாங்க அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, வருஷத்தில் தான் 365 நாள் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை விட இவங்க அதிகமாக சண்டை போடுதாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் சண்டை போடுவோம், உடனே பேசிக்கிடுவோம் த, நாங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடி 1000 சண்டை போடுவோம், யாருக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். அது போக என் புருஷன் ஒரு சில நேரத்தில் புரியாத மாதிரி போனாலும் என் பொண்டாட்டி பண்ணது செய்தான்னு அவர் புரிஞ்சுப்பார். அதே மாதிரி என் புருஷன் ஒன்று பண்ணுதாருன்னா அது நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும்னு எனக்கும் தெரியும் த, அதனால் நாங்கள் விலகி அந்த மாதிரி பேர மாட்டோம் த அப்படிங்கிறாங்க. நானும் தான் பார்க்க போகிறேன்டி, இந்த வீட்டை விட்டு நீ போகிறதும் புருஷன் வந்து நீ வேண்டான்னு அனுப்புறதும் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை ரொம்பவே பார்க்க போகிறீங்க, மாடியில் நாங்கள் ரூம் கட்டதையும் பார்க்க போகிறீங்க, அதில் நீங்கள் தான் வந்து பால் காய்க்க போகிறீங்க த அப்படிங்கிறாங்க. ஆமாடி, கனவு தான் உங்களுக்கு வந்து கோட்டையை கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை ஏற்கனவே 1 லட்ச ரூபா அதில் சேர்த்து வச்சுருக்குறோம், அது போக ஒரு 50,000 சில்லறையில் இருக்குது, இப்போ ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்துருக்கோம், அந்த 2,5 லட்ச ரூபா சேர்த்துட்டோம், இன்னும் 1,5 லட்ச ரூபா சேர்த்தா கண்டிப்பாக மாடியில் ரூம் கட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படி தலையாட்டுறாரு, வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு. என்ன உன் புருஷன் வந்து தாளில் வந்து பணம்னு எழுதி கொண்டு போட்டிருக்கானா அப்படிங்கிறாங்க. அத்தை அது ரூம் கட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் சரிங்களா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், யார் இல்லாமல் என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க, நீ பெரிய கடை வச்சுருக்க, ரோஹிணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறா, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏதாவது பண்ணுங்கடா, இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்கள் உயரத்துக்கு முத்தோ மீனாவோ வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவன் உயரத்துக்கு வர முடியாது, என்னோட அவன் ஹைட்டு கொஞ்சம் கூட அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து அவங்கள்ட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கே இருக்க வேண்டாம், முத்து மீனா பிறப்புடுங்க, நானும் பிறப்புறேன் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க தான் எங்கேயோ போகிறாங்கன்னா நீங்களும் அவங்க கூட போகணுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு செல்வம் நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவன் இருக்கான், என்ன நம்ம கிராமத்துக்கு போகிறதுலேருந்து எல்லாமே நம்ம கூடயே பயணிச்சுட்டு இருக்கான். அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா ஆளாக நான் கலந்துக்க வேண்டிய என் கடமை. என் பையனோட ஃப்ரெண்டு, எனக்கு அவன் பையன் மாதிரி தான், நான் போவாமல் யார் போவா, நீ வர விருப்பமான சரி நான் வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் வாங்கினே கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. வா விஜயா அப்படிங்கிறாங்க. எங்க சாப்பாடு என்ன சாப்பாடு அங்கே ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதானே நீ வாரன்னு கேட்டவுடனே தெரிஞ்சு போச்சு, 60ஆம் கல்யாணத்தில் கிட்டத்தட்ட 4 வகை 5 வகையாக சாப்பாடு இருக்கும். என்ன
அறுசுவை உணவோடு அங்கே இருக்கும், வா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க சைவமா அசைவமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நம்மளும் அப்படி போயிட்டு கடைக்கு போயிடுவோமே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, செல்வம் வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்க்குறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பார்க்குறாங்க. மீனா உனக்கு புரியல, சாப்பாடுனா நம்மால் வந்துடுவான், அதுவும் அப்பா அறுசுவை உணவு 6 வகையாக இருக்குன்னு சொன்ன உடனே நம்மால் வராங்க பார்த்தியா, இதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இவன் சாப்பாட்டுக்கு வரான், ஆனால் நான் குடும்பத்தோடு வந்தவனு செல்லும் சந்தோஷப்படுவான் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ரவி சொல்கிறார், நானும் வரேன், வந்துட்டு அப்படியே வேலைக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க. எல்லாருமே பிறப்புறாங்க. 2 காரில் எல்லோரும் பிறப்பிட்டாங்க போகிறாங்க. 2 காரில் இறங்குறத பார்த்தோன்னே செல்வத்துக்கு பயங்கர சந்தோஷம். முத்து ரொம்ப நன்றிடா, இந்த ஃபங்க்ஷனுக்கு காசு மட்டும் நீ தந்து உதவலை, உன் குடும்பத்தையே கூப்பிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. நீ என்னடா காசு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ எப்படிடா கொடுத்தா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்களுக்கே மாடியில் வீடு கட்ட ரூம் கட்டதுக்கு வந்து பணம்லாம் அலைஞ்சிட்ருக்காங்க, இவங்க பணம் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க பையன் தான் 1 லட்ச ரூபா கொடுத்து ஃபங்க்ஷன் ஆக்கி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது 1 லட்சமா, அவ்வளோ பணம் வேண்ட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்க போய் தாம்மா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்கிறார், நம்ம கொடுத்த பணம் தான் இங்கே கொடுத்துருப்போம் போல், நம்மளும் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஏங்க இவ்வளோ பணம் இவங்க சம்பாதிக்கிறாங்க, அதாங்க தும்முரில் ஆடுதாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் என்றைக்குமே தும்முரில் ஆடலை, எங்களால் முடிஞ்ச உதவி யாருக்காவது செய்கிறோம், எங்கள் வேலையை மட்டும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, வீட்டில் தான் வாய் பேசி கிளியே பேசியிருந்தேன்னா வெளியே வந்து இப்படி தான் பேசுவியோ, உன் மாமியாரை எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியா மீனா, இங்கே வந்தோன்னு உங்களுக்கு மாமியார் ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு, மீனா மற்ற வேலையை போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஜுக்கு போகிறாங்க. போயிட்டாப்பா அப்படின்னு காலில் ஆசீர்வாதங்கிறாங்க. மீனா மொத்தம் நீண்ட காலமாக நல்லா இருங்க, சீக்கிரம் வாரிசு பத்திருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அண்ணன் அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு அண்ணாமலை, நீங்கள் தான் எங்களுக்கு அண்ணன், உங்களுக்கு தான் 60 வயசு நெருங்கியிருக்குமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்னும் 1 வருஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அடுத்த 60ஆம் 14 உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வருவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அண்ணாமலை குடும்பத்தில் வந்து நல்லாவே பேசுகிறாங்க. விஜயா எப்போ சாப்பிடலான்னு தயார் நிலையில் இருக்காங்க. மனோஜும் சாப்பாட்டு மனமாக இருக்க, சாப்பிட்டு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ரோகிணி வா நம்ம எப்படி போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து செல்வம் கூப்பிட்றாரு. மனோஜுக்கு வாங்க ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சாப்பிட்றதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுனால வந்தேன் அப்படிங்கிறாங்களே, அவனையை கூப்பிட்டணும் அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டேன்னு சொல்லிட்டான், அப்போ நீங்கள் ஒரு மாதிரி நினைப்பேன்டா அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட வந்தேன்னு செல்வத்துக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சும்மா ரெண்டா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் உடனே சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. வச்சியா அந்த அளவி சாப்பிட்றாங்க. சாப்பாடு செம்மையாக இருக்குது, இதை சாப்பிட்டு செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரவி இது யார் மாஸ்டர் என்ன விசாரிக்கிறாங்க. முத்து தான் யாரையும் ஏற்பாடு பண்ணி விட்டாப்புல அப்படிங்கிறாங்க. நீ தான் ஏற்பாடு பண்ணியா அப்படிங்காமா அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டரை பேசாமல் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாரு. நான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்க. எனக்கு தெரியாதுலடா, நீ முன்னுக்கூட்டியே சொல்லி தானே ஓட்ட தந்துருப்போம்ல அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாரு, இனிமேல் ஏதாவது ஆர்டர் கிடச்சா என்கிட்ட சொல்லு, நானே எடுத்து பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு கஸ்டமர் நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு என் காரில் வருவாங்க போவாங்க, அவங்க ஏதாவது சொன்னால் இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, நீ இப்படி கல்யாண வீட்டுக்கெலாம் சமைச்சிருவியா அப்படிங்கிறாங்க. இது ஒரு 200 பேருக்கு சமைச்சிருப்பாங்க, இதெல்லாம் நான் சமைச்சிருவேன். 1000 2000 5000 10,000னா ஆட்கள் வச்சு சமைக்கணும், இதுனா நானே பார்த்துப்பேன், நான் 2 பேரை வச்சுட்டு நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ நம்மளே இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து செய்யலாம்ல, வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த யோசனை வரலையே அப்படிங்கிறாங்க. அந்த யோசனை வந்தால் தான் நீ பெரிய ஆளாக இருப்பிய, நாளைக்கு ஒரு போர்டு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ரவி மருமகன் சொல்ல யோசனை கேள், நீ பெரிய ஆளாக வருடா அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே பொண்டாட்டி சொல்ல கேட்டால் பெருசாக தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எப்பா நீனும் அம்மா சொல்ல கேட்டு தான் பெருசாலாக வந்தியா அப்படி அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கடா கேட்டேன், அவள் சொல்லுது மாதிரியாடா இருக்கா, அவள் ஏதாவது அவள் சரி இது செய்வா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து முத்து மீனா உங்களை மாதிரி எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, எங்கள் மாமாவோட 60வது பிறந்தநாள் நம்ம சிறப்பாக பண்ணணுங்க அப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்னால் அனாவசியம்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 3 பசங்களை பற்றி 3 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர்டு. மாமாவுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த நோய் நொடியும் கிடையாது. இப்பேற்பட்ட மனுஷன் வந்து பார்க்குறது பெரிய அரிது. அவங்க பாட்டியுமே வந்து 80வது பிறந்தநாள் கொண்டாடிட்டாங்க. அப்போ ஏற்பட்டவங்களுக்கு மகன், அவங்களையும் வச்சு நம்ம 60வது பிறந்தநாள் கொண்டாடும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுபோக அவங்க மனமுகந்து நம்மளை வாழ்த்தும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்கள் அப்பா மனசில் வந்து உங்களை வந்து ரொம்பவே பெருசாக மனசில் வச்சுருக்காங்க. என் பையன் முத்து வந்து நல்லா வருவான், எனக்கு பிடிச்சமான மகன், இந்த மாதிரி வராங்க. எப்படி மனோஜை வந்து உங்கள் அம்மா ரொம்ப அளவில் ரொம்ப விரும்புகிறாங்களோ அதே மாதிரி உங்கள் அப்பா உங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க.
எங்கள் அம்மா வந்து என்னைய வந்து மகனாக ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளும்போது எங்கள் அப்பா தான் என்னை அரவணைச்சிக்கிட்டாரு, எங்கள் பாட்டி தான் அரவணைச்சிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் என்னை வந்து தகுந்த நேரத்தில் தகுந்த மாதிரி என்னை பார்க்கலன்னா நான் அனாதைங்கிற ஒரு சூழலுக்கு தான் வந்திருப்பேன். அப்படி ஒரு ஏக்கம் வந்திருக்கும். அப்படி ஒரு ஏக்கம் இல்லாத காரணம் எங்கள் அப்பா தான். வாரம் என்னை பார்க்க வந்துருவாங்க, எனக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனாலும் அவங்க கூட இல்லைன்னு சொல்லி ஒரு இது வரும். ஆனால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எங்கள் அப்பாவை தேடி நான் வந்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பா ஒரு நிமிஷம் கூட என்னை பிரிய சம்மதிக்க மாட்டாங்க. பார்த்தல்ல, எங்கள் அம்மா கூட என்னை வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா என் கூட தான் வந்தார். என் பொண்டாட்டி வேணும், மனோஜ் வேணும், ரவி வேணும்னு சொல்லிட்டு இருக்கல. எல்லாருக்குமே கடைக்குட்டிக்குள்ளே தான் பிள்ளையை தான் பிடிக்கும், இல்லைன்னா மூத்த பிள்ளையை பிடிக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு பார்த்தல நடுப்புள்ள என்ன பிடிக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேங்க உங்கள் அப்பா குணம் தான் உங்களுக்கும், யாருக்கும் ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும்னு நினைக்கிங்களே அதே மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. ஒரு ரவியும் நல்ல பையன் தான், இந்த மனோஜ் மட்டும் தான் கொஞ்சம் வசம், மற்றபடி எங்கள் வீட்டிலலாம் நல்லது தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எங்கள் வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. செல்வத்துக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்பவே அழுதாரு. முத்து ரொம்ப நன்றிடா, நீ இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனே நடந்திருக்காடா அப்படின்னு. நீ அழுதுகிட்டு இருக்காடா, போய் அங்கே போய் நடக்கக்கூடிய வேலையை பாரு அப்படி அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா டிரைவரும் வராங்க. எல்லோரும் சாப்பிட்டு முத்து ரொம்ப சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை வாக்கை காப்பாற்றிட்ட, நாங்கள் கூட நினச்சோம் மீனா தங்கச்சி வந்து காசு கொடுக்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லுதாங்க, எப்படி நீ காசை கொடுக்க போகிற வைக்க போகிற, ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னு நினச்சோம் அப்படிங்கிறாரு கார்த்தி. இல்லை கார்த்தி, நீ சொல்கிறது சரிதான், நான் கூட என்ன செய்ய போகிறோன்னு தெரியலன்னு நினச்சேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வர வேண்டிய பணம் வந்துட்டு நம்ம பண்ண புண்ணியம் நம்மளை காத்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ வகையில் காத்துக்குச்சு அப்படிங்கிறாங்க. முத்து நீ கொஞ்சம் பேருக்கா புண்ணியம் பண்ணியிருக்க, நாங்களாம் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். ஆனால் இல்லைம்ப, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ என் நண்பன், நான் அவன் நண்பன் அப்படிம்பேன். ஆனால் அதை தாண்டி எங்களுக்கெல்லாம் நீ ரொம்ப நல்லது பண்ணியிருக்க, குறிப்பாக செல்வத்துக்கு நீ ரொம்பவே நல்லது பண்ணியிருக்க. அவன் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்க. ஆனால் அவன் உனக்கு உயிர் நண்பனாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நட்புனா என்னென்னு எடுத்துக்காட்டு நீங்கள் 2 பேரும் தான், எங்களுக்கெல்லாம் நீ தானே அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப புகழாங்கடா, எங்கள் அப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு. அவங்க சொல்லு எந்த தப்பு இல்லை தம்பி, உண்மையிலே தங்கமான பையன் எனக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. ஆமாங்க, இப்படி மெச்சிக்க வேண்டிதான், ஊருக்கு பூரா உழைச்சி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் ஏன் ஒன்றும் இல்லாமல் இருக்கான், 2 காருக்கு ஓனர் அடி அவன் அப்படிங்கிறாங்க. 2 காரை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. 2 காரை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நான் பாரு 1 லட்ச ரூபா சம்பாரித்து ஃபங்க்ஷன் நடத்த 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான். அங்கே வீட்டில் 3.5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்காங்க, 2.5 லட்ச ரூபாயா சேர்த்து வச்சுருக்காங்க. இனிமேல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே அவங்க சம்பாதிக்க தான் செய்வாங்க, பெரிய ஆளாக வர தான் செய்வாங்க. ஏன் ஒரே நாளில் 1 லட்ச ரூபா அவன் சம்பாத்தியம் பண்ணலையா, பண்ணுவான் பாரு, ஒரு நாள் அவன் பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் பெரிய ஆளாக வருவான் நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் வந்த மாதிரி இல்லை. ஆனால் மனோஜை பார்த்தீங்களா, லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரோகிணியை பார்த்தீங்களா, ஆயிரக்கணக்கில் வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போக முடியுமா, இல்லை ரோகிணிகிட்ட இருக்க பணம் தான் அவங்ககிட்ட இருக்குமா, ஒன்றும் இருக்காது. சுதி ரவி கேட்கவே வேண்டாம், அவங்க பெரிய பணக்காரங்க தான் வருங்காலங்களில். ஆனால் முத்து மீனா அப்படி கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எங்களுக்கு பணம் இதெல்லாம் தேவையில்லை, குடியிருக்க இடம், நோய் நொடி எச்ச வாழ்க்கை, சுற்றி இருக்க அன்பான உறவுகள், இது போதும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது இருந்தால் வயிறு நிறைஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இது போதும் பணம்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு அது வேணா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாம்மா உன்னி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன்னி தான் சொல்கிறா, கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. 2 கார் எடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே முத்து எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க எல்லோரும். இல்லை நான் கூப்பிட்டதை மதிச்சு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அதுக்காக வரல, சாப்பாடு 6 சுவை உணவு நாங்கள் அதான் வந்தேன் அப்படிங்கிறா. அதான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் சரி தான், உன் ஃப்ரெண்டு ஒரு ஆள், நீ ஒரு ஆள், அதுக்கெலாம் நான் ஒரு தொழிலதிபர் வர முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏய் தொழிலதிபரை, சாப்பாடுன்னொன்னே நம்ம தொழிலையே மறந்து சாப்பிட வந்தோம் தான் நீ அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் ஞாபகம் வருது, ஆகா ஷோரூமை திறக்க மறந்துட்டோமே, ஒருத்தரும் ஃபோன் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. கடையை போய் திறக்க போகிறாரு. திறந்துட்டு இருக்கும்போது பாடிக்காட்டு சொல்கிறாங்க, சார் எனக்கு வயிறு பூஜைக்கு 20 முட்டை வேண்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஐயா கடை திறக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, மதியம் ஆயிடுச்சு, எனக்கு 20 முட்டை வேணும், எனக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா வேணும், சாப்பாடு பயங்கரமாக இருக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. முதல்ல கடையை திறந்துக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறாங்க. தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு வேங்கொண்டு கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே கடையை திறந்து உட்காந்துருக்காங்க. கடையை திறந்து பூஜை கூட வைக்காமல் இருக்கும்போது அவர் வந்து இவர் பாடிகார்டு வந்து என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுதாங்க, முரட்டுத்தனமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்க்க 2-3 பேர் வந்துட்டு, இது வந்து ஃபர்னிச்சர் கடை இல்லையா, அது ஹோட்டலா, சரி அப்போ ஒன்று செய்யுங்க, ஒரு பிரியாணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. பிரியாணியா, இது ஃபர்னிச்சர் கடை அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் வந்து முதலாளிக்கு வந்து பாதுகாப்பு வந்த அதிகாரி அப்படிங்கிறாங்க. என்னது, இந்த முதலாளிக்கு பாதுகாப்பா, இது என்ன வைரமாக வச்சுருக்கீங்க இந்த கடையில், ஃபர்னிச்சர் பொருள் தானே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, தலைவரை சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நான் பையன் தான் சாப்பிடுவேன், எந்த பாடி பில்டரும் வந்து பையன் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னையா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 2-3 வியாபாரம் போயிடுது. உடனே மனசுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உங்களால் இன்றைக்கி 2-3 வியாபாரம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 2-3 வியாபாரம் போனால் நான் முதலாளி உங்கள் உயிரை காப்பாற்றுறதுனா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதையாவது செய், வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க. முதலாளி
நான் வெளியே வீலாம் இருக்க மாட்டேன், ஏசியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. பழைய ஓனர் என்னெல்லாம் ஏசியில் தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா வாட்ச்மேனுக்கெலாம் வந்து ஏசி போட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏசி போட்டு கொடுக்க முடியாது, உங்கள் கல்லா பக்கத்தில் ஒரு சேர் போட முடியுமில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சேர் எடுத்து கொண்டு அங்கே போடுறாரு. இந்த சேர் வந்து சின்னதாக இருக்குது, இதில் உட்காருங்க நீங்கள், உங்கள் சேரில் நான் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் உட்காந்துருந்தாங்க. மனோஜ் என்னடா இது, நம்ம வந்து நம்ம பாதுகாப்புக்காக ஒருத்தனை வச்சா அவன் பாதுகாப்புக்கு நம்மளை வச்சுருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓனரை ஏசி கம்மியாக வருதா, கொஞ்சம் கூட்டி வைங்க அப்படிங்கிறாங்க. கூட்டி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வைக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க பூரா சிரிக்காங்க. பேசாமல் நம்மளும் ஓனருக்கு எஸ்கார்டாக போயிருக்கலாமா அப்படிங்கிறாங்க. டேய் எஸ்கார்டுக்கு சாப்பாடு கொடுக்குறான் வைக்கிறான், அவன் ஹைட் வெயிட்டாக இருக்கிறான் கொடுக்குறான், நம்ம கட்டையாக இருக்க நம்மளுக்கு கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இதுவும் பார்க்க காமெடியாக தான் இருக்குது. நம்ம ஓனர் வந்து இந்த கடையை நடத்துகிறாரா அவங்க கடையை நடத்துகிறான்னு தெரில, அங்கே பாரு சேரில் யார் இருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. இது ஒரு வீடியோவாக எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து பயங்கரமாக வைரல் ஆகுறாங்க. ஓனர் வந்து சாதாரண சேரில் இருக்காங்க, தொழிலாளி அப்படி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க. இப்பேற்பட்ட முதலாளிகள் இருக்கும்போது மழை பெய்யுது, அப்படி பெய்யுது இப்படி பெய்யுதுன்னு பயங்கரமாக வீடியோ வைரல் ஆகுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு சுருதி வந்து இவங்களுக்கு ரோகிணிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ரோகிணி, உங்கள் வீட்டுக்கார் வந்து பயங்கரமான சோசியலிசமாக ஆகிட்டார் போல், வீட்டில் தான் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, வேலைச்சி இடத்துல லேபருக்கு வந்து பயங்கரமான சேரை கொடுத்துட்டு அவர் சின்ன சேரில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு சரியான கடுப்பு. என்ன மனசு நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அந்த சேரை கொடுத்துட்டு இந்த சேரில் இருக்கீங்க, உங்களை பார்க்க வேலைக்கார மாதிரி இருக்குது, அவரை பார்க்க முதலாளி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் எங்கே ரோகிணியை கொடுத்தேன், அவன் பாட்டில் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. அவனை எந்திரிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எந்திரிக்க சொன்னாலும் முறைப்பான் ரோகிணி, ஒன்றும் செய்ய முடியாது, அவன் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கான், அவன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லேருந்து வராங்க. நீங்கள் இந்த சிறந்த சேரில் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. மேடம், அன்றைக்கி நான் இன்டர்வியூ வந்தேன், கஷ்டப்பட்டு அந்த சேரில் உட்காந்தேன், இப்போ உட்காரணும் அவசியம் இல்லை, நான் தான் இங்கே லேபர் ஆகிட்டேனே, ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு இதே மாதிரி சேர் வாங்கி தர சொல்லுங்க, நான் அதில் உட்காருந்தேன், அது வரைக்கும் நான் இதில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் ஒரு சேரை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சேரை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. முதலாளியும் அதே மாதிரி சேரில் உட்காடுறாங்க, இவரும் அதே மாதிரி சேரில் உட்காடுறாங்க. என்ன மனோஜ் இது, ரொம்ப நீங்கள் இது அவங்களுக்கு வந்து சொகுசு கொடுத்தீங்கன்னா அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அவர் ஏசி வேணுங்கிறாரு, நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூ வரும்போது ஒரு சொல்லலையே அப்படிங்கிறாங்க. மேடம், நான் இன்டர்வியூ வரும்போது நீங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் ஏசி ரூமில் உள்ளே தான் வைப்பீங்கன்னு பார்த்தா நீ வெளியே நிற்க சொல்கிறீங்க, வெளியே எப்படி நிற்க முடியும் அப்படிங்கிறாங்க. வெளியே நின்றா தானே யாரும் வரவங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், இங்கே இருந்தாலே தெரியும், ஓனர் பக்கத்தில் இருந்தால் தானே வரவங்க எப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்க. ஓ அப்படி சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் எப்படியாவது மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வானலை கொடுக்க முடியல, பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி உன் ஃப்ரெண்டுகிட்ட பணத்தை கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக மாதம் வட்டி தர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ரோகிணி, இதே மாதிரி ஒரு 5-6 பேர் கொடுத்தோன்னா மாதம் ஒரு 50 ரூபா நம்மளுக்கு வந்துடும், இந்த 50 ரூபா வச்சு மாதம் 50,000 அப்பாவுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ், நான் ஒரு கஸ்டமர், எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் நான் சொல்கிறேன், என்னை கேட்காம யாருக்காவது வட்டி கிட்டி கொடுத்துடாத அப்படிங்கிறாங்க. அதை எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலை சந்தோஷம் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷம் பண்ணிச்சு மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, ஒரு 2 பேர் வந்து ஆளுக்கு 1,00,000 கேட்குறாங்க, மாதம் 10 பைசா வட்டி தராங்க, ஆள் எது இருக்கா அப்படிங்கிறாங்க. நீ அடுத்த ஆள்கிட்ட இதுக்கு போகிற, என்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீ கேரண்டி கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க எழுதி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு வராங்க, அதில் எழுதி கொடுக்குறாங்க. ஆளுக்கு 10,000, ஆளுக்கு 10,000 வட்டி கொடுக்குறாங்க. அதில் ஆளுக்கு 1,00,000 வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்துட்டு சரி ரைட்டு மாதம் 30 ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி மாதம் 30 ரூபா ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் வந்து ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்தான், ஆளுக்கு 1,00,000 கொடுத்துட்டேன், அவங்க 10 பைசா வட்டி 20,000 தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, ஆத்திர அவசரத்துக்கு அது இருக்கட்டும்னு சொல்லி தானே அக்கௌண்ட்டில் வைக்க சொன்னேன், நீங்கள் எப்படி பண்ணீங்க வச்சிங்க, நம்மளுக்கு இருக்கிறதே கம்மியாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, மாதம் 50 ரூபா வந்துச்சுன்னா நம்ம அதை கொடுத்துடலாம்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சந்தோஷ் சொல்லி கொடுத்தவங்க வராங்க. ஐயா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி வாங்க சொன்னீங்க, நான் அப்படிங்க ஆளுக்கு 50 அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அவன் ஒரு கோணையன், வட்டிக்கு வருதுன்னா என்ன செய்வாங்க, இந்த முதலாளிக்கு வந்துட்டான், அதனால தான் அவங்க ஆட்டையை போட்டு நினச்சேன், என்னையும் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ அவனே முதலாளி ஆகிட்டான், அவனை இப்படி தான் நாசுக்கு அது பண்ணணும், அடுத்த மாதம் ஃபோன் அடித்தாங்கன்னா நான் வந்து வெளியே இருக்கேன், அங்கே இருக்கேன், 2 மாதம் கழிச்சு ஏற்றுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் டெக்காலிட்டி பண்ணுங்கள், நானும் 2-3 நாளை செட் பண்ணி அவங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் நான் வாங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ சந்தோஷ் தான் ஆளை செட் பண்ணி வட்டிக்கு வாங்க வச்சாங்கங்கிறது மனோஜுக்கு தெரியல. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம், ஒரே நாளில் நம்ம 20,000 சம்பாரிச்சோம் வட்டிக்கு, ரோகிணி 10,000 தந்துட்டா நேற்று, நான் 10,000 சும்மா கிடச்சின்னா லாபம் தானே அப்படின்னு மாதிரி நினைக்காரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து கார் ஸ்டாண்டுக்கு வராங்க. அந்த ஆளை செல்வம் வந்து மரியாதை செய்கிறாரு, மாலையை போட்டு. எனக்கு என்னடா மாலை அப்படிங்கிறாங்க. இல்லைடா நண்பா, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட 60வது ஃபங்க்ஷன் நடந்திருக்காது, எங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, அதுபோக எங்கள் பெருமை மக்க மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கோம், சொத்து பத்துலாம் இருக்குது, நாங்களே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஆனால் நீ அசால்ட்டாக பண்ணிட்ட, உன் நண்பன்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, உன் கார் ஸ்டாண்டில் உள்ள டிரைவர் எல்லாமே பந்தி வைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, இப்படி எங்கள் அப்பா ஃபங்க்ஷன் கூட யாருமே அவ்வளோ சிறப்பாக பண்ணலன்னு சொன்னாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது,
நீ சூப்பராக பிளான் பண்ணியிருந்த முத்து, நல்லா இருந்துச்சு. அதுபோக உன் குடும்பத்தோடு நீ வந்திருந்த. நீ வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு பணம் கொடுத்தும் உதவி பண்ண, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. டே விட்றா அப்படிங்கிறாங்க. இந்தா பணம் பிடி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை மொய் பணம் வந்துச்சு, அப்பாவே தந்துட்டாங்க. அப்படியே அதெல்லாம் வந்து தரணும்னு வாங்கலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, நான் கூட என்ன நினச்சோம்னா வீட்டை விற்று கூட கொடுத்துடுன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பாவை பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து காலில் விழுந்து ஆசிரியர் மொய்யெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்த பணம் தான் இது. கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாட்ட வந்துச்சு. அப்பா 50,000 எங்கள் அப்பாவுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு செலவுக்கு வச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டேன். மீதி 1,00,000 நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்கோ அப்படிங்கிறேன். வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் இதில் இருக்குது, சரியா? நீ வந்து மாடியில் ரூம் கட்ட போகிற, அதுக்கு இந்த பணம் உதவிகரமாக இருக்கும், இதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. வேண்டாம் நண்பா, வச்சுக்க நண்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு நேராக மீனாவை ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் பூ வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. உங்கள் கார் ஸ்டாண்டு பக்கத்தில் அப்படிங்கிறாங்க. அப்படியே பைக்கை கார் ஸ்டாண்டு கொடு அப்படிங்கிறாங்க. வண்டி கார் ஸ்டாண்டு கொடுத்து என்னங்க அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாப்புல, நான் செல்வத்தை எவ்வளவோ சொன்னேன், இந்த பணம் வேண்டாம் வச்சுக்கோன்னு சொன்னால் நான் கேட்கவே மாட்டேக்கான். மீனா நீ சொல்லி அவன்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதில் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது. இதில் 1,00,000 பணம் திருப்பி இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, வீடு கட்டுறதுக்கு ஆகும். எங்கள் அப்பா சொல்லி தான் கொடுத்தாங்க. நம்ம ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு, சிறப்பாக நடத்துறதுக்கு அவங்க தந்திருக்காங்க. அவங்களுக்கு இது திருப்பி கொடுக்கணும். நமக்கு மொய்க்கு அந்த பணம் தானே, நம்ம கையில் உள்ள காசு இல்லை. அவங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். வீடு கட்டினீங்கன்னா ஒவ்வொன்று இருப்பீங்க, பிள்ளை குட்டியோடு இருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். இதை எப்படியாவது வாங்கிக்காமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க அப்பா இவ்வளோ பெருமையாக மனசாக சொல்லும்போது நம்ம என்னங்க செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இதை வச்சுக்கிறாங்க. அம்மா இதில் 1,00,000 இருக்குது, அந்த உண்டியலில் போடுங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏதுமா அப்படிங்கிறாங்க. செல்வன் அப்பாவுக்கு வந்து 60வது பிறந்த நாளுக்கு பணம் கொடுத்தாங்களா, என் வீட்டுக்காரர் கொடுத்தாங்களா, அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. நான் அந்த கார் ஸ்டாண்ட் வழியாக பூ வியாபாரத்துக்கு போயிருந்தேன். அப்போது செல்வனை வந்து என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு வரும்போல அவர் வாங்கி என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ சொன்ன, இந்த மாதிரி 1,00,000 பணம் கொடுக்குறது நாமந்தான் வராது, இவங்களே பெரிய அன்னதான பிரபு மாதிரி பணத்தை கொடுக்காங்க வைக்காங்க, கடைசியில் ஏமாந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. 100 ரூபா வாங்கினா கூட யாரும் தரமாட்டாங்க. 1,00,000 முத்துட்டு இருந்தால் அவன் ஆட்டையை போடுதான். அவன் எங்கே தரப்போகிறான்? அவனுக்கு தரதுக்கு வழியும் கிடையாது. தருது மாதிரியும் தெரியல. திருட்டு மொழி, அந்த மொழி, இந்த மொழின்னு. இப்போ பாரு, மறுநாளே வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உண்மையிலே இது நல்ல பணம் தானே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க மனசு நல்ல மனசு, நல்ல பணமாக தான் இருக்கும். இதில் இதை உண்டியில் போடுங்க அப்படிங்கிறாங்க. போட தான் போகிறோம்மா, நான் அவளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உண்டியில் போட்டுதாங்க. இங்கே நினச்சி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 தான் வேணும்னாங்க. இப்போ வந்து வெறும் 50,000 தான் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அத்தை நீங்கள் கணக்கு பண்ணிட்டீங்களா, இன்னொரு 50,000 வந்தால் நாங்கள் மாடியில் ரூம் கட்டிடுவோம் அத்தை அப்படிங்கிறாங்க. ரொம்ப தாண்டி, ரொம்ப ஓவராக ஆடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆடலை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து சாப்பிட்றதுக்கு மதியம் வீட்டுக்கு வர்றாரு. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மாடியில் நீ வீடு கட்டுறா அப்படிங்கிறாங்க. நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் அந்த முத்து மீனாவே மாடியில் ரூம் கட்ட போகிறாங்க, நீனும் பதிலுக்கு 2 ரூம் கட்டு, நீ யாருன்னு நிரூபித்து காட்டு. அவங்க 2 ரூம் கட்டாங்க, நீ 4 ரூம் கட்டு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா இதை மாதிரி ஒரு ஃப்ளோர் என்னால் கட்ட முடியும், பெரிய இதே வாங்க முடியும் அப்படிங்கிறான். அப்படி சொல்கிறா, நீ கட்டுறா அப்படிங்கிறாங்க. நாளையிலேருந்து கட்ட ஆரம்பி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்கு பணம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து மீனாவே ஒரு 3,00,000 ரூபாய்க்கு சேர்த்துட்டாங்க, நீ வந்து கட்ட முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்களுக்கு பல வகையில் வருமானம் வருது, எனக்கு எப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, நீ வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க, ரோஹிணி பார்லர் வச்சுருக்கா, உங்களால் கட்ட முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க சாதாரணமாக சின்ன ரூம்பா கட்டுவாங்கம்மா, நான் அப்படி கிடையாது, பெரிய ரூம்பா கட்டுவோம்மா அப்படிங்கிறாங்க. டேய் சொல்லிகிட்டே இருக்காடா, அந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் மாடியில் ரூம் கட்டாங்கன்னா அவங்கள இந்த வீட்டை விட்டே காலி பண்ண முடியாதா, வீடு எனக்குன்னு அவன் சொல்லுவான்டா முத்து அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் சொல்ல வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வீடு கட்ட விடாதுங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் கட்ட விடாமல் என்னெல்லாமல் பண்ணது தான் பார்த்தேன், அப்பா தான் கட்டணும், எங்கள் வீடு கட்டணும், வீடு கட்ட போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நானும் சரி இவங்ககிட்ட பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி கட்ட போகிறாங்க நானும் மமதையில் இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க 3,00,000 ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் வெறும் 50,000 அவங்க ரெடி பண்ணால் மாடியில் வீடு கட்டிடுவாங்கடா. அது சொல்லுதை கேட்டா, அதுக்கு முன்னாடி அவங்க கட்ட வேண்டிய இடத்துல நீ கட்டிடு. ஏன் பெருசாக கட்டணும்னு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரொம்ப அவங்க ஏத்தாப்பில் கட்டுறாங்க, கட்டாமல் போகிறாங்க, நீ பெருசாக கட்டுடா அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சொல்லுறதுலாம் எனக்கு நல்லதாம்மா இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது, என் கையில் காசு அவ்வளோ காசு இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னடா செய்த, இவ்வளோ நாள் வியாபாரம் பண்ணி என்னடா செய்த அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கடன் நடக்காங்க, சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு இதே சொல்லிக்கிட்டு இருப்பேன், அப்போ லாபம்னு ஒன்று வரவே வராதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா பழைய ஓனர் லாபமே வராமல் தான் ஒரு தரித்திரியம் பிடிச்ச ஒரு கடையை என் மேலே தள்ளிட்டு போயிட்டாங்க, நானும் எதுக்கு இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ரோகிணியோட அப்பா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நம்பி அவர் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவர் பணத்தெல்லாம் என்கிட்ட தந்துடுவா தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவளும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேக்கான். அவங்க அப்பா வந்து எப்போ ஜெயிலேருந்து வெளில வருவார், சொத்து எப்போ ரிலீஃப் ஆகி வரும்னு உதவியுமே சொல்ல மாட்டேறா. நான் கேட்கும் போதெல்லாம் என்னத்தையாவது சொல்லிகிட்டு இருக்கா. நீ எப்படியாவது கேட்டு அதை சொல்லுமா, எனக்கு இந்த பிஸ்னஸ் தான் பண்ணி நான் ஜெயிச்சு படிப்படியாக முன்னேறலாம் எனக்கு பிடிக்கலம்மா,
ஒரே நாளில் பெரிய ஆள் ஆகணும், அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. நானும் அதான்டா நினைக்கிறேன், சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி அதெல்லாம் வரதெல்லாம் பெரிய கஷ்டம் என்ன. பேசாமல் நீ மனோஜ், நான் சொல்லுறதும் கேளு, ரோகிணியோட அப்பாவோட அட்ரஸை நீனே தெரிஞ்சுக்கிட்டு நீனே தேடி பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க அப்பா ஜெயிலெலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவர் ஜெயிலில் இருக்கட்டும்டா, அவங்க வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும்டா நம்ம வீடு மாதிரி, அதை மாதிரி நம்ம ஊர் மாதிரி தானே இருக்கும், தெருவு அந்த மாதிரி தானே இருக்கும், நீ அவட்ட கேட்டு நீங்கள் இருந்து கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. ஏம்மா உடனேலாம் போக முடியாது, அதுக்கு பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லுது, நிறைய பேர் வெளிநாட்டு போகிறாங்க வைக்காங்க, அவங்களாம் எடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு போகலையா, நீ எடுத்துகிட்டு வேண்டியதானே, பாஸ்போர்ட்டு விசாலாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா, ஒரு நாள் நான் வந்து ரோகின்கிட்ட சொல்ல போகிறதில்ல, பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நான் நேராக வந்து மலேசியா போயிடுறேன். மலேசியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து மலேசியாவுக்கு போயிட்டேன், அங்கே தான் எனக்கு உங்கள் அப்பாவோட அட்ரஸ் சொல்லுன்னு கேட்கேன். அப்போ சொல்லிட்டு தான் நம்ம ஆகணும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடா, அப்படி செய்யடா அப்படிங்கிறாங்க. மனோஜும் பல மாதிரி யோசிக்காங்க. நேராக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய்ட்டு பாடி கார்ட், ஒரு வாரம் நீ தான் கல்லால் உட்காந்துருக்கணும், இங்கே நடக்கக்கூடிய வியாபாரத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு, இந்த கடையை நம்ம ஆட்டை ஓடுறதுக்கு நேரம் சரியாக வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ் நேராக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறாரு. பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணிட்டு சார் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு போகிறாங்க, இன்டர்வியூலாம் முடிக்கிறாங்க. அப்போ இன்னொரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து இது வந்துடும், பாஸ்போர்ட் வந்துடும். பாஸ்போர்ட் வந்துடுது. உடனே வந்து மலேசியா போகிறதுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணுறாரு. விசாவும் கிடச்சிது. கிடச்சோடனே மனோஜ் நினைக்காரு, சரி ரோகின்ட்டு சொல்லாமல் இடத்துக்கு கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட மட்டும் சொல்கிறாங்க. எங்கம்மா, நான் வந்து மலேசியா தான் மாமாவை பார்க்க போகிறேன், ஆனால் வந்து ரோகிணிகிட்ட நீ என்ன சொல்லணும்னா நான் சொல்கிறது மாதிரியே ஆமான்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல போகிறடா அப்படிங்கிறாங்க. இல்லை பிஸ்னஸ்மேன் மீட்டிங் இருக்குது டெல்லியில், அங்கே போகிறான், 3 நாள் கழிச்சு தான் வருவான்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. நானும் அதே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, டெல்லிக்கு மீட்டிங் போகிறேன், ஒரு 3 நாள் அங்கே தான் இருப்பேன், என் பாடி கார்டு வந்து கடையை பார்த்துப்பான், நீனும் உடல் போய் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அவனை நம்பி விடுதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அவன் கொஞ்சம் நேர்மையாக தான் இருந்த மாதிரி இருக்குது, அதனால் தான் அவனை விட்ருக்கேன், அதுக்கு தான் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை மாரி எங்கே போயிட போகிறான், ஏன்னா நான் வந்து பிஸ்னஸ் மீட்டிங் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களை நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிஸ்னஸ்மேன் மீட்டிங்க்கு நீங்கள் போகிறீங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நம்ம கமிட்டியில் தலைவராகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், இப்போ மெம்பராக தானே இருக்கேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாரு. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம மலேசியா போக போகிறோம், அங்கே போயிட்டு நான் மலேசியா வந்து இறங்கிட்டு ரோகிணி, உங்கள் வீட்டு அட்ரஸ் எதுன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிடுறேன், அங்கே போய் நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நேராக அவங்க அப்பா எந்த ஜெயிலில் இருக்காரு விசாரித்து அந்த ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சீக்கிரம் ஜாமீன் எடுக்கிறதுக்கு வக்கீலையும் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன், வாய்ப்பு இருந்துச்சுன்னா அங்கேயே இருந்து கூட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கற்பனை பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் சொல்கிறாங்க. சரி பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மனோஜ் வந்து இங்கே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கிளம்புறாரு, நேராக மலேசியா கிளம்புறாரு. நேராக மலேசியா ஏர்போர்ட்லேயும் இறங்கிறாரு. இறங்கிட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்க, என்ன மனோஜ் டெல்லி போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் மலேசியாவே வந்துட்டேன் அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க, மலேசியா போனீங்களா, அங்கேயே வந்து பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறாங்க. நீ அதுக்கு வரல, உங்கள் அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படிங்க. அப்பாவை பார்க்க வந்திருக்கீங்களா, அதுக்கு எதுக்கு அங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா மலேசியாவில் தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவை பார்க்க தான் மலேசியா வந்துட்டு ரோகிணி, மலேசியா ஏர்போர்ட்லேருந்து தான் பேசுகிறேன், உங்கள் வீட்டுக்கு எப்படி போகணும் ஏது போகணும் சரியா, மலேசியாவில் எந்த ஊர் எந்த தெருவு வீட்டு நம்பர் என்ன அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி வாட்ஸ்அப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயாவுக்கு அடிக்கிறாங்க. அம்மா நான் மலேசியா வந்துட்டேன், ரோகிணிகிட்ட வந்து அட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக மலேசியாவில் அவங்க மாமா இருக்கார், அவரை பார்க்க போகும்போது பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போவுமே பக்காவாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இப்போ பக்கத்தில் வந்து ஒரு லாட்ஜ் இருக்குது, அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரோகிணி வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் கொஞ்சம் நம்ம அங்கே அந்த வீட்டு மாப்பிள்ளை தான் அப்படின்னு நான் வந்து அங்கே பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிலில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் வீடு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீடு தான் வந்து அவள் அட்ரஸ் அனுப்புறான்னு சொல்லியிருக்காளே, அது போக வந்து அங்கே நான் வரேன்னு சொல்லிவிட்டு ரோகிணி அவங்க உறவினர்கிட்ட சொல்லிடுவாங்க, அதனால் எனக்கு வரவேற்பும் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. மனோஜ் நம்மகிட்ட சொல்லாமறியா மலேசியா போயிட்டாரா, மலேசியா நம்மளுக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லி திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.